பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன செய்கிறார்? ஒரு குரங்கை பிடித்து அந்த குரங்கிற்கு முன்பாக அதற்கு பிடித்த பழமாகிய வாழைப்பழத்தையும் மற்றொரு பக்கம் சிறிது பணத்தையும் வைத்தார். அந்த குரங்கு என்ன செய்தது? எதை எடுப்பது என்ற ஒரு யோசனையோடு கூட போயிட்டு அந்த வாழைப்பழத்தை எடுத்தது. ஆனால் அந்த குரங்குக்கு தெரியாது, அந்த பணத்தை கொண்டு அதிகமான பழங்களை நாம் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த குரங்கிற்கு தெரியாது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மில கூட அப்படிதான் இருக்கிறோம். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எதை எடுத்தால் நமக்கு நிரந்தரம், எதை எடுத்தால் குறுகிய காலமே நம்மிடம் தங்கும் என்ற ஒரு தெளிவான யோசனை இல்லாமல், சரியான தேர்ந்தெடுப்பு இல்லாமல் நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஒரு நல்ல வாழ்வு, சொர்க்கம், பரலோக வாழ்வு வேண்டும். அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமே தவிர, அதற்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு முன்பாக பரலோக வாழ்வு இருக்கிறது, உலக வாழ்வு இருக்கிறது. நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? உலக வாழ்வை நாம் தேர்ந்தெடுத்தால் பரலோக வாழ்வை நாம் இழந்து விடுவோம். ஆனால் பரலோகத்தை நாம் தேர்ந்தெடுத்தால் இந்த உலக பிரகாரமாக நாம் நன்றாக வாழலாம். இந்த உலகத்திலும் நன்றாக வாழ்ந்த பிற்பாடு பரலோக வாழ்வு கூட நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த பரலோக வாழ்வை, அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்கிற பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு முழுமையான வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். அவருடைய இரண்டாம் வருகையில் நம் அனைவருக்கும் இயேசு ஆண்டவர் நித்திய வாழ்வை, நாம் எதிர்பார்க்கிற பரலோக வாழ்வை நமக்கு தருவார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலக வாழ்வு எனக்கு போதும், இந்த உலகத்தில் நான் நல்லா இருந்தால் மட்டுமே போதும் என்று சொல்லி இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் நமக்கு நஷ்டம்தான். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை விசுவாசித்து, இயேசுவை பின்பற்றி நாம் வாழ்கிற பொழுது, இயேசு ஆண்டவர் நமக்கு நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்றால் வேதம் இப்படியாக சொல்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் எப்படியாக சொல்கிறது? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நமக்கு பரலோக வாழ்வு, நித்திய ஜீவன் வேண்டுமென்றால் இந்த உலகத்தை விட வேண்டும். நம்மை நாமே வெறுக்க வேண்டும். இந்த உலக வாழ்வு எனக்கு முக்கியமல்ல, இந்த உலக வாழ்வு எனக்கு வேண்டாம், பரலோக வாழ்வு வேண்டும் என்கிற சிந்தனையோடு கூட நாம் சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக அவரை நாம் பின்தொடர்ந்து வாழ்கிற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு, ஏக்கங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முழுமையான வாழ்வை வாழ வைக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றி சிலுவையை சுமந்து அவரை பின்தொடர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்திலே நிறைய வாழ்வையும் அவருடைய இரண்டாம் வருகையிலே பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.